கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி வேதம் கூறும் 5 விதமான எழுந்திரு என்று சொல்லுகிற வேதம் கூறுகிற 5 விதமான வார்த்தைகள். ஆங்கிலத்திலே அரைஸ். இன்றைக்கு இந்த வேதத்தில் அதிகமாக இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எழுந்திரு, உண்டூசி விட்டு நீ புறப்படு. இந்த நாளினுடைய செய்தி, தேவன் தன்னுடைய பிள்ளைகளை இருக்கும் இடத்திலிருந்து இன்னொரு நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார். அதாவது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலை. இன்றைக்கு நாளைக்குரிய திருச்சபையை இன்னும் அநேகர் உறங்கிக் கொண்டிருக்கிற அநேக பார்க்கிறோம். திருச்சபைக்கு நீண்ட நாட்கள் ஆகியும் இன்னும் தேவன் எதிர்பார்க்கிற வளர்ச்சி இல்லை, தேவன் எதிர்பார்க்கிற அந்த மேன்மை இல்லை. ஆண்டவர் சொல்கிற வார்த்தை எழுந்திரு. ஒரு 5 விதமான வேதம் சொல்லுகிற 5 விதமான எழுந்திரு என்ற வார்த்தை தேவன் என்று சொல்லுவார். ஆனால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு, அதற்கு ஒரு குறிக்கோள் உண்டு. தேவன் குறிக்கோள் இல்லாமல் எதையும் செய்வதில்லை. என்னுடைய முதல் வார்த்தை என்னவென்றால், அதாவது a sinner for salvation. ஆண்டவர் பாவத்தில் வாழ்கிற ஒரு மனிதனை எழுந்து என்று சொல்லுகிறார். பல இடங்களில் இந்த வார்த்தை வருகிறது. இன்றைக்கு என்னுடைய செய்தி என்னவென்றால், ஒரு 5 குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். a sinner for salvation. ஆண்டவர் லூகாஸ் விசேஷம் 15ஆம் அதிகாரம் அந்த 18ஆம் சொல்கிறது. அந்த இளையகுமாரன் சொன்னான், நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போய், அப்படியானால் இதுவரைக்கும் அவனுடைய தகப்பன் வீட்டை விட்டு வெகு தூரம் சென்று விட்டான். தகப்பனுடைய எண்ணம் இல்லை, தகப்பனுடைய அந்த விருப்பம் இல்லை, தகப்பனுடைய நோக்கம் நிறைவேறவில்லை. தகப்பன், அந்த வசனத்தை வாசிக்கிறேன். நான் எழுந்து என் தகப்பனுடைய வீடு. அந்த வார்த்தையை அழைத்து சொல்ல விரும்புகிறேன். என் தகப்பனுடைய வீடு. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, உன் தகப்பன் வீட்டுக்கு தேவன் அழைக்கிறார், இன்னொருத்தர் வீட்டுக்கு அல்ல. எனவேதான் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார், என் பிதாவின் வீடு. கவனியுங்கள், மை ஃபாதர்ஸ் ஹவுஸ். இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்ட அன்பு தேவ பிள்ளையே, நீ தகப்பனுடைய வீட்டில் இருக்கிறாய். நான் சொல்கிற எழுத்தின்படியான தகப்பன் வீடு அல்ல. உன்னை உண்டாக்கின, உன்னை படைத்து, உன்னை உருவாக்கின, இந்த அளவுக்கு உன்னை ஆளாக்கின ஒரு தேவன் சொல்கிறார். அவருடைய நோக்கம் எல்லாம், அவருடைய எண்ணம் எல்லாம் நீ அவருடைய வீட்டில் இருக்க வேண்டும் என்பதுதான். இன்றைக்கு பாவம், அசுத்தம், அநியாயம், அக்கிரமங்கள், உலகத்தினுடைய பல பழக்க வழக்கங்கள் நம்மை தேவனை விட்டு வெகு தூரம் பிரித்து விட்டது. இதனாலே தேவன் சொல்கிற வார்த்தை, அவர் சொல்கிறார், அரைஸ், நீ எழுந்திரு. இன்னும் பாவத்துல, இன்னும் அநியாயத்துல, இன்னும் அசுத்தத்துல, இன்னும் உலகத்துல, இன்னும் சினிமாவில, இன்னும் குடியிலே, இன்னும் தவறான உறவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு தேவப்பிள்ளையே, a call. ஆண்டவர் சொல்கிறார், அரைஸ், the sinner for salvation. ஏன் அழைக்கிறார்? உனக்கு வாழ்வு தர, உனக்கு ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய உயர்வு, ஒரு புதிய மேன்மை, ஒரு புதிய வஸ்திரம், இல்லாம உனக்கு புதிய a new life, a new association, a new assurance, ஒரு புதிய நிச்சயம், ஒரு புதிய ஆரம்பத்தை வாழ்க்கையில தர ஆண்டு சொல்கிறார், எழுந்திரு. அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் எழுந்து தன் தகப்பன் வீட்டுக்கு போய், அங்க என்ன உண்டு தெரியுமா? என்ன இருந்தது? பூர்த்தியான ஆகாரம், விலை உயர்ந்த வஸ்திரங்கள், அங்கே அவனுக்கு தேவையான அனைத்தையும் அங்கே தேவன் ஆயத்தப்பட்டு அங்க தகப்பன் வீட்டில் இருந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, ஒருவேளை இது நாளிலே உன் தகப்பனை விட்டு தூரமாய் போயிருக்கலாம். ஒருவேளை உலக தகப்பனை விட்டு தூரமாய் போயிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்கள் பெற்றோர் தூரமாய் போயிருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்திற்காக உங்கள் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற, உங்கள் சொந்த இச்சை நிறைவேற்ற, உங்கள் தகப்பனுடைய விருப்பத்தை வேகமாக போயிருக்கலாம். தேவன் சொல்கிறார், திரும்பி வா, அரைஸ், எழுந்திரு, நிலையில வந்து. ஒருவேளை இன்றைக்கு ஒன்று சூழ்நிலைகள் சொல்லலாம், உனக்கு வாழ்வே இல்லை, உனக்கு முடிவே இதுதான் இல்லை. தேவன் சொல்கிறார், எழுந்திரு. உனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, உனக்கு எதிர்காலம் உண்டு, உனக்கு ஒரு மேன்மை உண்டு. தேவன் சொல்கிறார், எழுந்திரு. அப்படியானால் அந்த தேவப்பிள்ளைகளை உன்னை எழுந்திருக்க முடியவில்லை என்றாலும், எழுந்திருக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் இருக்குமானால், அந்த ஆசை இருக்குமானால், அந்த விருப்பம் இருக்குமானால், உன்னை தேவன் எழுந்திருக்க பண்ணுவார். அந்த வசனம் போட்டிருக்கிறது, அவன் எழுந்தான், எழுந்தான், புறப்பட்டான், தன் தகப்பனிடத்துல வந்தான். நம்ம கவனிச்சுங்களேன்,
எழுந்தான், புறப்பட்டான், தகப்பனிடத்துல வந்தான். என்னுடைய செய்தி என்னவென்றால், அரைஸ். இன்னும் மனம் திரும்பாமல், இன்னும் பாவத்திலேயும், இன்னும் அசுத்தத்திலேயும், இன்னும் அநியாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இரண்டு பிள்ளையை தேவன் சொல்லுகிறார், அரைஸ், எழுந்திரு. தெரியுமா? உனக்கென்று ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு மேன்மையான வஸ்திரம், ஒரு உயர்வு, உனக்கென்று அந்த வைத்திருக்கிற அந்த உரிமைகளை நீ பெற்றுக்கொள்ளும்படி விரும்புகிறார். வித பக்தம் பாடினார், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர், இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். இன்றைக்கு பிரச்சனை என்னவென்றால், man lost the power, man lost the position, and man lost the possession. இன்றைய மனிதன் வல்லமை இழந்திருக்கிறான், உரிமைகள் இழந்திருக்கிறான், வாழ்வு இழந்திருக்கிறான், நிம்மதி இழந்திருக்கிறான். பாருங்களேன், நாள்தோறும் தினந்தோறும் செய்த தற்கொலை, மிகப்பெரிய பிரபலங்கள், மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ் இன்றைக்கு தற்கொலை செய்து கொள்கிறார்கள், வயது வித்தியாசம் இல்லாமல். காரணம் என்னவென்றால் மன உளைச்சல். மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிற இரண்டு சகோதரனே, இரண்டு சகோதரியே, அரைஸ், எழுந்து வா. உனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், உனக்காக காத்திருக்கிறவர், உனக்காக பிரயோகிக்கிறவர், எல்லாவற்றையும் உனக்காக செய்தவர் ஒரு இருக்கிறார். இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. உன்னை வாழ வைக்க, உனக்கு வாழ்வு தர, உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய உனக்கு ஒரு காத்திருக்கிறார். இரண்டாவது, திருமறை சொல்லுகிற இரண்டாவது, எஸ்ஸைன் டு செப்பரேஷன். தேவன் சொல்லுகிறார், எழுந்து. எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபேசியர் 5:14. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. இன்னும் உறக்கம், இன்னும் அசதி, இன்னும் நிர்விசாரம், தூங்குகிற நீ. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்துல பாருங்களேன், ஆலயத்திற்கு வந்தும் தூக்கம் போகவில்லை. ஒரு மக்கள் வித்தியாசமா வருகிறார்கள். ஒரு சிலர் ஆராதிக்க வருகிறார்கள், ஒரு சிலர் ஏதோ ஒரு நபரை பார்க்க வருகிறார்கள், ஒரு சிலர் தூங்க வருகிறார்கள். தூக்கமே இல்லை வீட்டுல, தூங்கலாமே கொஞ்ச நேரம். அடுத்தவர்களை குறை சொல்ல வருகிறார்கள். ஒவ்வொருவரும் ஒரு காரியத்துக்கு வருகிறார்கள். வேதம் சொல்கிறது, நீ தூங்குகிற நீ விழித்து. என்னை கேட்டுக்கொண்டு வந்தது எப்படியே, மரித்தோரை விட்டு எழுந்துரு. 2 வார்த்தை வருது, நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு. ஒரு சின்ன கேள்வி, உடைய உறவுகள் யாரோடு, நட்புகளை யாரோடு, அதிகப்படியான நேரம் யாரோடு செலவழிக்கிறீர்கள்? ஆலயத்தில் யார் பக்கத்தில் உட்கார்றீங்க? ஒரு பின்மாற்றக்காரரோடு, விரிக்காத ஒருவரோடு, ஆராதிக்க ஒருவரோடு. அவர் சபை எந்த ஈடுபாடும் இல்லை. அவர் வருவார் போவார், காகத்தை போல போகிறது வருகிறதும். அப்படிப்பட்ட மக்களோடு தான் உட்கார்றீங்க. அந்த ஜெபிக்கிற மக்கள், ஆராதிக்கிற பிள்ளைகள், வார்த்தையை தியானிக்கிற பிள்ளைகள், வசனத்தை பிரித்து பார்க்கிற பிள்ளைகள். அவரும் வசனத்தை பிரித்து பார்ப்பதில்லை, கூட இருக்கிற வசனத்தை பிரித்து பார்ப்பதில்லை. 2 சகோதரனே, நீங்க வசனத்தை பிரிச்சு பார்த்தாதான் அடுத்த வசனத்தை பிரிச்சு பார்ப்பாங்க. நம்மள சொன்னது ஃபார் சால்வேஷன், ரட்சிப்புக்காக நீங்க எழுந்தது. இரண்டாவது, பரிசுத்த வாழ்க்கைக்காக, பிரிந்து வாழ்கிற வாழ்க்கைக்காக. முதலாவது சால்வேஷன், இரண்டாவது செப்பரேஷன். அவனுக்கு அழைக்க தெரியுமா? மருத்துவரை விட்டு நீ எழுந்துரு. இன்னைக்கு உங்களுடைய உறவுகள் எல்லாம் யாரோடு? உலகத்துல வாழ்கிறோம், தவறல்ல. உலகத்துல ஜீவிக்கிறோம், தவறல்ல. ஆனா அதிகப்படியான நேரங்களும் அதிகப்படியான உறவுகளும் உலக மக்களோடு கூட வாழ்கிறோம். ரொம்ப வேதனையானது. தேவன் சொல்கிறார், அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். அதாவது பிரிந்து வா. ஒருவேளை சில நன்மைகள் கிடைக்கலாம், சில ஆசீர்வாதம் கிடைக்கலாம், அது நிரந்தரமானது அல்ல. தேவன் சொல்கிறார், நீ எழுந்து வா, நான் உன்னை பிரகாசிப்பிப்பேன், ஊழியத்திலே பிரகாசிப்பிப்பேன். இந்த ஊழியத்தில் ஊழியக்காரர் கூட பாருங்களேன், அசோசியேட் வித் ராங் பீப்புள், தவறான மக்களோடு, தவறான உறவுகளோடு, ஊழியக்காரர்கள் கூட. ரொம்ப துக்கமான ஒன்று. உங்களுடைய அழைப்பை விட்டுறாதீங்க, உடைய மேன்மை விட்டுறாதீங்க. அரசியல்வாதிகளோடு, இந்த சில்லறை மக்களோடு கூட வேண்டாம். வேதம் சொல்கிறது, எழுந்துரு. அவர் தவறு பண்ணுகிறார். நிறைய பேரை பார்க்கிறேன், ஊழியனுக்கு விரோதமாய் போராடுகிற, ஸ்தாபனத்துக்கு விரோதமாய் போராடுகிற, தலைமைக்கு விரோதமாய் போராடுற மக்கள் இருக்கிறாங்க. அவங்க கூட 10 பேர் இருப்பாங்க. இரண்டு பிள்ளையே, யூ cannot shine. அந்த வார்த்தை படிக்கிற கேளுங்க. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். இந்த வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரே.
கிறிஸ்துவனை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். He promised. அந்த உறவை விட்டு வாங்க. அவர் குறை சொல்லட்டும், அவர் யாரையும் குற்றம் கண்டுபிடிக்கட்டும், அவர் எந்த கட்சியிலா இருக்கட்டும், அவர் இப்படியும் வாழட்டும். அவருக்கு ஊழியம் கட்ட பஞ்சாயத்து, அவருக்கு ஊழியம் இடைத்தரக ஊழியம். அவருடைய அழைப்பு வேற, உங்கள் அழைப்பு வேற. வசனத்தை திரும்ப படிக்கிறேன், அவர்களை விட்டு நீ எழுந்திரு. அந்த வசனம் தமிழ் ரொம்ப அழகா போட்டது. மரித்தோரை விட்டால் உங்களோடு இருக்கிறவர்கள், ஆனால் செத்தவர்கள், சுகபகமாக வாழ்பவர்கள், இருவடு செத்தவர்கள் எல்லாம் இருக்கலாம், வசதி இருக்கலாம். மக்கள் அதைத்தான் விரும்புறாங்க, அவரோட ஒட்டி கொள்ள விரும்புகிறார்கள். ஊழியத்தை விட பார்க்கிறேன், கொஞ்சம் வசதி, கொஞ்சம் பணம், கொஞ்சம் புகழ் இருந்தா அவரோட ஒட்டி கொள்ளுகிறார்கள். உணவே சாப்பாடு கிடைக்குது, அவரோடு எங்கும் போகலாம், காலை முதல் நேரம் வரை வாகனத்துல சுற்றலாம், அவருக்கு அடியாளா இருக்கலாம். அது ரொம்ப நாள் ஓடாது. சொல்வது அப்படிப்பட்ட மரித்தோரை விட்டு லைஃப், அவருடைய வார்த்தையில வாழ்க்கையில ஒரு ஜீவன் தேவை, அவருடைய செய்தியில ஒரு ஜீவன் தேவை, அவருடைய ஊழியத்துல ஒரு லைஃப் இருக்கணும். இருக்குதா? அவருடைய செய்தி ஒரு லைஃபே இல்லையே. அநேக ஊழியக்காரங்கள் பார்க்கலாம், அவருடைய செய்தியில லைஃப், ஏதோ கதை, ஏதோ கட்டுக்கதை, 7 வார்த்தைகள், 7 ஒத்து வாக்கியங்கள் இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், அன்பான தேவப்பிள்ளைகள், தாழ்மையா சொல்லுகிறேன், வளர்ந்து விட்டு நிறுத்தமல்ல, பிரயாசிப்பிக்கிற மக்களோடு குடும்பங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். ஊழியத்துல வசனத்துல வளர்ந்தவர்கள், ஆண்டவருக்கு என்று பிரயாசிக்கிறவர்கள், அந்த பாரம் உள்ளவரோடு கூட இணைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். அந்த வாழ்க்கை சொல்லியிருக்கிறது, அப்படி அவர் உங்களை அவர் சொல்லி இருக்கிறாரே. சொன்னவர் உண்மை உள்ளவர். The first is for salvation. The second is for the saint. உன்னை பசுத்தவனாக்க விரும்புகிறார், உன்னை மேன்மையாக்க விரும்புகிறார், உன்னை உயர்த்த விரும்புகிறார். மூன்றாவது தேவன் அழைக்கிற ஒரு 3வது காரியம், அன்பானவர்களே, 1 புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதை தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு சொல்லுகிறார். ஒரு நீண்ட வசனம் அது, இதை வாசிக்க நான் விரும்புகிறேன். 22 அந்த வார்த்தை, அவர் சொல்லுகிற வார்த்தை, இப்போதும் என் குமாரனே, நீ பாக்கியவனாய் இருந்து கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை கட்டும்படி அவர் நோடு கூட இருப்பாராக. நிறைய சொல்றார் அந்த வார்த்தை. தேவனுடைய ஆலயத்தை கட்ட, ஊழியத்தை கட்ட, திருச்சபையை கட்ட. அடுத்த வார்த்தை 22:12 உனக்கு ஞானத்தை கொடுக்கிறார், உணர்வை கொடுக்கிறார், நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். மாத்திரமல்ல, 13ஆம் வசனம் 22:13 மோசே கற்பித்த நியாயங்களையும் கர்த்தர் உனக்கு கற்பித்துக் கொடுத்திருக்கிறார். 13ஆம் வசனம் 22 நீ கவனமாயிரு. ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அழகான வார்த்தை. தாவீது சொல்லுகிறார், இதோ என் சிறுமையிலே நான் கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து பொன்னையும். நன்றாக கவனிக்க வேண்டும். தாவீது வளர்ந்த பிறகு தரல, தன் சிறுமையிலே, தன் எளிமையிலே அவர் சொல்லுகிறார், 10,00,000 தாலந்து வெள்ளியும், நிறுத்தி முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சகோதரித்தேன், மரங்களையும் கற்களையும் சகோதரித்து வைத்தேன். நீ இவைகளுக்கு அதிகமாக சகோதரிப்பாய். சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை 16ஆம் வசனம், நீ எழும்பி காரியத்தை நடப்பி. நம்ம கவனிக்க வேண்டும், இதனுடைய செய்தி. Arise to serve him. நீ எழுந்து காரியத்தை நடப்பி. அது ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அதிகமாக சொல்லும்போது, அதாவது பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கு இல்லை. எப்படி வேணா இருக்குங்க, நெகட்டிவ் பாசிட்டிவ். பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்பும் ஒரு பெரிய காரியம் அல்ல. அதுக்கு 2 அர்த்தம் உண்டு, ஏராளம் இருக்கிறது. இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையின் ப்ரையாரிட்டி எது? பணம், பதவி, பட்டம். இன்றைக்கு எல்லாருமே அதைத்தான் விரும்புவோம். இன்றைக்கு ஏராளமான ஊழியர் கூடிய எக்கச்சக்கமா இருக்கு. இன்னைக்கு தமிழகத்துல எல்லாமே பதவிதான். நல்லா ஒரே ஒரு ஐக்கியம் இருந்தது சென்னையில, அதே போல மதுரையில, அதே போல எல்லா பட்டணங்களிலும் ஒரு ஐக்கியம் இருந்தது. இன்றைக்கு ஒரே பட்டணத்துல 200க்கும் மேற்பட்ட ஐக்கியங்கள் இருக்குது சென்னையில. அது தவறு அல்ல. கூடி ஜெபிப்பதோ கூடி ஆலோசிப்பதோ தவறு அல்ல. அதற்கு ஒரு தலைவர், அதற்கு ஒரு பொருளாளர், அதுக்கு ஒரு லெட்டர் பேட், அதற்கு ஒரு சந்தா, அது தவறா
சரியா என்ற வார்த்தை நான் வர விரும்பவில்லை. சொல்லுகிறது, கவனிங்கள், பெண்ணுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் ஒரு பெரிய காரியம் இல்லை. அவர் சொல்லுகிறார், நீ எழுந்து காரியத்தை நடப்பி. முதலாவது திரும்ப சொல்லுகிறேன், ஃபார் சால்வேஷன். இரண்டாவது ஃபார் செயின்ட், பசுத்தமாக வாழ. மூன்றாவது ஃபார் சர்வீஸ், அவர் ஊழியம் செய்ய. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நீ எழும்பி காரியத்தை நடப்பி. அங்கு சொல்லப்பட்ட வார்த்தை எல்லாம் இருக்கிறது. பதவி இருக்கிறது, பணம் இருக்கிறது, பட்டம் இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த இளைய தலைமுறையை உங்கள் தகப்பனார் எல்லாம் செய்திருக்கிறார். துக்கமான ஒன்று, இன்றைக்கு அனைவருடைய ஊழியர் பிள்ளைகளே ஊழியத்தில் இல்லை. ஊழியர் பிள்ளைகள் ஆலயத்திற்கே போவதில்லை. துக்கமான ஒரு காரியம். இதை கேட்டுக்கொண்டு பிள்ளை எல்லாம் இருக்கிறது. அது சொல்லப்பட்டிருக்கிறது, திரளான செல்வம், திரளான சிற்பாசாரி, எல்லாம் எல்லாம் உன்னோடு இருக்கிறார்கள். இங்கே தசத்தை வசிக்க கேளுங்கள். உடனான 22:16, திரளான சிற்பாசாரியும் இன்னொருவர் முன்னோடு இருக்கிறாங்க. இதெல்லாம் தேவன் தந்த வாய்ப்புகள். தேவன் சொல்கிறார், நீ எழுந்து காரியத்தை நடப்பி. தொழில்களை பார்க்காத. திரும்ப திரும்ப நான் ரொம்ப மௌனத்தாலுமே சொல்லுகிறேன், மனிதர்களை பார்க்க வேண்டாம், எந்த மனிதனையும் பார்க்க வேண்டாம். இன்னைக்கு அதையே சொல்லுவாங்க, அவர் விழுந்து போனார், இவர் விழுந்து போனார், இவர் விழுந்து போனார், இவர் விழுந்து போனார். மனிதர்கள் தானே. அதற்காக என்று சொன்னால், நீங்கள் கவனமாக இருக்கும்படி, எச்சரிப்பாக இருக்கும்படி, உங்களுக்கும் எனக்கும் அது நடைபெறக்கூடாது என்பதற்காகத்தான் தேவன் இவர்களை ஈடு வைத்திருக்கிறார். மூன்றாவது, ஃபார் த சர்வீஸ், எழுந்திரு. ஆண்டவர் உன்னை ஒரு மேலான வாழ்க்கைக்கு என்று அழைத்திருக்கிறார். சால்வேஷன், ஃபார் சால்வேஷன், ஃபார் a saint, ஃபார் சர்வீஸ். நான்காவது, உங்களுக்கு எனக்கும் ஒரு பெரிய பிரயாணம் இருக்கிறது. வசிக்க கிழங்கள் மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அங்கே சொல்லுகிற வார்த்தை இங்கே மீகாவின் புஸ்தகத்துல, நீ எழுந்திருந்து போங்கள், இது நீங்கள் இளைப்பாறும் இடம் அல்ல. நம்ம கவனிக்க வேண்டும், சற்று வித்தியாசமா இருக்கும். நீங்கள் எழுந்திருந்து போங்கள், இது நீங்கள் இளைப்பாறும் இடம் அல்ல. இன்னைக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, வசதி வாய்ப்பு இதான் நிரந்தரம் இல்லை. ஜேர்னிஸ். இந்த பூமியிலே நீங்கள் அந்த வசனம் திரும்ப படிக்கிறேன், நீங்கள் எழுந்திருந்து போங்கள், இது நீங்கள் இருக்கும் இடம் அல்ல. யுவர் ஒன்லி பில்கிரிம். நீங்கள் எழுந்திருந்து போங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க இன்னும் செல்ல வேண்டிய பிரயாணம் தூரம். நீங்கள் நான் செல்ல வேண்டிய பிரயாணம் தூரம். டோன்ட் பி சாட்டிஸ்ஃபைடு. இது போதும், இந்த ஊழியம் போதும், இந்த ஜெபம் போதும், இந்த வசனம் போதும் இல்லை. சிலருடைய செய்திகளை கேட்கும் போது இன்னும் அந்த நம்மால் அப்படி பேச முடியவில்லையே. வேதத்தின் ஆழங்களுக்குள்ளே அவர்கள் போகிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டு வந்தது பிள்ளையே, லைஃப் as a journey, வாழ்க்கை என்பது ஒரு பிரயாணம். இந்த பிரயாணத்துல நீங்கள் நானும் செல்ல வேண்டிய தூரம் மிக தூரம், வெகு தூரம் இருக்குது. தேவன் சொல்கிறார், அந்த வசனத்தை படிக்கிறேன், நீங்கள் எழுந்திருந்து போங்கள், இது நீங்கள் இளைப்பாறுகிற இடம் அல்ல. 2ஆம் வசனத்துல, இது தீட்டுப்பட்டது, நாசப்படுத்தும், அந்த நாசம் மிகவும் கொடியா இருக்கும். கவனிங்கள், நான் சொல்ல வார்த்தை, a comfortable life, a luxurious life. நிறைய பேர் அதை விரும்புறாங்க. இன்னைக்கு இந்த செய்திகள் கூட அதிகமாக இந்த பொருளாதாரம், செழிப்பு, வாழ்வு, அங்குதான் மக்கள் விரும்புகிறார்கள். இன்றைக்கு ஒரு காலத்தில் அர்ப்பணம் இருந்தது, தியாகம் இருந்தது, செய்தியில் ஒரு எச்சரிப்பு இருந்தது, கடும்புகள் இருந்தது. நான் இன்னைக்கு அதில் இல்லையே. வசனத்தில் ஆவல் இருந்தது, ஆசை இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. வாழ்வு, செழிப்பு, அதை கேட்டா போல இன்னைக்கு இருக்கு ஐடி வேலைகள், வாகனங்கள். அன்னைக்கு வீட்டுக்கு ஒரு வாகனம் வைத்திருப்பார்கள். இன்னைக்கு வாகனங்கள் இல்லாத வீடுகளே இல்லையே. யோசித்து பாருங்கள். ஆப்பிள் போன் இல்லாத மக்களே இன்னைக்கு இல்லை. நடுத்தர மக்கள் கூட. நான் சொல்ல வேண்டிய வசனம், எழுந்திருந்து போங்கள், இது நீங்கள் இளைப்பாறும் இடம் அல்ல, இது தீட்டுப்பட்டது, இது நாசப்படுத்தும், அந்த நாசம் மிக குடிதான் இருக்கும். வசதி நல்லது, அதை ஆண்டவருக்கு என்று பயன்படுத்துங்கள். அழகா பண்ணார். அது ஒரு தொழிலாகும். வசதி வந்தால் பயன்படுத்த, நல்ல வேலை கொடுத்திருக்கிறார், யூஸ் இட். ஊழியம் செய்யுங்க, 4 ஊழியங்களுக்கு உதவி செய்யுங்க, 4 ஏழை ஊழியர்களை தாங்குங்கள். கிராமங்களுக்கு போங்க. வட இந்தியாவில் எத்தனையோ ஊழியர்கள், எனக்கு அனைவர்களும் தெரியாது, ஆனாலும்
அவர்கள் சின்ன சின்ன உதவிகளை செய்ய கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். அது தேவையில்லை, அவர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. மணிப்பூர் கூட கடந்த மாசத்துல தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. சில இடத்துல நம்பர் வாங்கினேன் ஒரு 10 பேருக்கு. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், இது இளைப்பாறும் இடம் அல்ல. It's not a place where you can stay there. You are only pilgrim. சொல்லப்படுது, இது தீட்டுப்பட்டது. வசதிகளை பயன்படுத்துங்க, வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. Don't dwell in that. அதிலே வாழாதிருங்கள். லோத்தாய்த்தான் வாழ்ந்தான், அது நீர்வளம் புரிந்திருக்க கண்டான், அங்கே அவன் குடியிருந்தான். ஆபிரகாம் கூடார வாசல் இருந்தான், லோத்து சோதோமுக்குள் இருந்தான். முடிவு என்னவென்றால், he lost everything. வசனம் அழகான வசனம், மீகா 2:10. இது எழுந்திருங்கள், இது நீங்கள் இளைப்பாறுகிற இடம் அல்ல. என்னுடைய பிள்ளையே நல்ல வேலை கொடுத்திருக்கிறார், டீட், அதுவும் நிரந்தரம் அல்ல. ஊழியம் செய்யுங்க. பணம் கொடுத்திருக்கிறார், நல்லது. தொழில் கொடுத்திருக்கிறார், நல்லது. Don't satisfy your business. நீங்க நிறைய பேருக்கு அதுதான் மன்னிக்கணும். வியாபாரம் பண்ணுகிறேன் நண்பான சகோதர சகோதரிகளே, வியாபாரம் பண்ணுங்க. கர்த்தருடைய நாள்ல கர்த்தருடைய சபைக்கு போங்க. இன்னொரு விஷயம் சொல்றாங்க அவங்க, அந்த நாள்ல நான் கடை திறக்கலன்னா கஸ்டமர் போயிடுவாங்க, ஒரு நாளும் போக மாட்டாங்க. உங்களுக்கென்று கர்த்தர் யாரை வைத்திருக்கிறாரோ கர்த்தர் கையில கொடுப்பாரு. ஊழியக்காரர்கள் கூட எனக்கென்று யாரை கர்த்தர் நியமித்திருக்கிறாரோ, அது இருக்கிற இந்த வட சென்னையில ஏராளமான திருச்சபைகள், தெருவுக்கு தெரு இருக்குது. ஒரே தெருவில் 10 சபைகளா இருக்குது சென்னையில. ஆனால் ஒன்று தெரியும், தேவன் உங்களுக்கு என்று யாரை நியமித்திருக்கிறாரோ அதை கொண்டு வருவார். டோன்ட் சாட்டிஸ்ஃபை. நான் சொல்ல இந்த வசனம் அரைஸ். அந்த எண்ணம் என்னவென்றால், நான் இந்த பூமியிலே ஒரு வழிப்போக்கன், ஏதோ வந்தேன், வந்து நான் தங்குவதற்காக அல்ல. இந்த பூமியில் எனக்கென்று சில காரியங்கள் கர்த்தர் வைத்திருக்கிறார், எனக்கென்று சில வேலைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். வந்தவரெல்லாம் தங்குவதற்கான இடம் அல்ல, நமக்கென்று ஒரு இடம் இருக்கிறது. அப்படி சொல்கிறார் அரைஸ். கடைசியாக சொல்ல விரும்புகிறேன், உன்னதப்பாட்டு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. உன்னதப்பாட்டு 2:10. அங்கே அந்த சூரமித்தியார் சொல்லுகிறார், எழுந்திரு. 2:10 சொல்லப்பட்டிருக்கிறது. 2:10 என் நேசர் என்னோடு பேசினார், என் பிரியமே என்றுவதையே நீ எழுந்து வா. அரைஸ். ஏன் தெரியுமா? நேசரோடு பேச, நேசரோடு வாழ, நேசரோடு தங்க. நான் கொடுக்கிற வார்த்தை அரைஸ் ஃபார் த பிரைட் ஹோம். தேவன் சொல்கிறார், நீ வா, நீ எழுந்து வா. திருவாரூர் படிக்கிறேன். என் நேசர் என்னோடு பேசினார், என் பிரியனே என்றுவதையே எழுந்து வா. குருமதியே எழுந்து வா. உன் நேசனுக்காய் காத்திருக்கிறார். அவருடைய வீடு இந்த வசனத்துல, இந்த அதிகாரத்துல பலமுறை இந்த வார்த்தை வருகிறது. என் நேசர், என் நேசர், என் நேசர். 8ஆம் வசனம் என் நேசர், 9ஆம் வசனம் என் நேசர், 10ஆம் வசனம் என் நேசர், 11ஆம் வசனம் என் நேசர், 16ஆம் வசனம் என் நேசர், 17ஆம் வசனம் என் நேசர். வேதம் இருந்தால் குறித்துக் கொள்ளுங்கள். என் நேசர், என் நேசர். இப்படியானால் நேசர் சொல்லுகிறார், எழுந்து வா, என்னோடு தங்க, என்னோடு தாபரிக்க, என்னோடு உறவாட, என் வீட்டிலே நித்தியமாய் வாழ. எனக்கு சொன்னார், என் பிதாவின் வீட்டிலே அரைஸ் ஃபார் ஃபாதர்ஸ் ஹோம். தகப்பனுடைய வீட்டுக்கு, மணவாளன் வீட்டுக்கு உன்னை அழைக்கிறார். என் பிள்ளையே, இன்னைக்காக நம்ம மணவாளன் வீட்டு நம்ம போய்தான் ஆகணும். இன்னைக்கு அந்த எண்ணம் நிறைய பேருக்கு இல்லை. இன்னைக்கு எங்கேயும் பர்மனண்டா இருப்போம் இல்ல. வீடார வாசிகள் நாகம் நமக்கு வீடென்று நாடென்று சொல்லலாமோ. அந்த பசுத்தவங்க அப்படித்தான் வாழ்ந்தார்கள் இல்லையா? வசதிகள் நல்ல. இன்றைக்கு இருக்கிற நமக்கு இருக்கிற வாய்ப்புகள் அவர்களுக்கு இல்லை, நமக்கு இருக்கிற கட்டடங்கள் அவருக்கு இல்லை. காலங்கள் மாறும்போது என்ஜாய் தட், யூஸ் இட். அதே வேளையில தேவன் சொல்கிறார், உனக்கு என்று வீட்டை வைத்து என்னை எழுந்து வா, உங்களோட நான் பேச வேண்டும். அது சொல்லப்பட்ட வருது, எழுந்து வா, நீ திரும்பி வா. அடிக்கிற எழுந்து வா, எழுந்து வா, திரும்பி வா. ஏன் தெரியுமா? உன்னோடு உறவு வைக்க, நித்தியமாய் அது வீட்டிலே தங்க.
இந்த 5 குறிப்புகளை திரும்ப முறை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நம்பர் 1, arise for salvation, arise for separation. பிரிந்து வாழ்கிற வாழ்க்கை. எனவே அடிக்கடி சொல்கிறார், அவரை விட்டு பிரிந்து வாருங்கள். உறவுகள் இருக்கலாம், நட்பு இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். அரைஸ், எழுந்து வா. தூங்குவதை விட்டு. அவருடைய கிரியைகள் சரியில்லை, அவருடைய வாழ்க்கை சரியில்லை, நோக்கங்கள் சரியில்லை, எண்ணங்கள் சரியில்லை, அவருடைய விருப்பங்கள் ஆசைகள் சரியில்லை. அரைஸ், எழுந்து வா. போன்றதையும் சொல்கிறார். அன்பானவர்களே, 22:16 எல்லாம் இருக்கிறது. மக்கள் இருக்கிறார்கள், திறந்த ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்கு எல்லாம் இருக்கிறது. ஆனால் தேவன் சொல்கிறார், எழுந்து என் ஆலயத்தை கட்டு, எழுந்து என் ஊழியத்தை செய். பணம் வசதி இருக்கிறது, வாகனம் இருக்கிறது. அந்த வாகனங்களை கர்த்தருக்கு பயன்படுவதா? சின்ன கேள்வி. யூஸ் இட் ஃபார் காட். உங்க வீட்டை கர்த்தருக்கு பயன்படுத்துங்க, உங்க வாகனங்களை கர்த்தருக்கு பயன்படுத்துங்க, உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு பயன்படுத்துங்க. 4வது குறிப்பு சொல்லுங்க, 2:10. இது நீங்கள் தம்பி இழைப்பாயிடமல்ல, எழுந்திருங்கள். ஏதோ கொஞ்ச காலம், அந்த கொஞ்ச காலத்துல அந்த எண்ணம் எப்போது இருக்கட்டும். இது நிரந்தரமானதல்ல, நித்தியமானதல்ல. இதனால் நிறைய பேருக்கு புரியல. ஒரு பெரிய வீடு, இங்கதான் இருப்பேன், ஒரு பெரிய வாங்க, எதுவுமே நிரந்தரம் அல்ல. ஏன் சொல்கிறார்? இது நீ எழுந்திருங்கள், நீ இழைப்பார் இடம் அல்ல. கடைசி வார்த்தை ஏன் சொல்கிறார்? எழுந்திரு, என் நேசனோடு என்னை அழைக்கிறார். அந்த வார்த்தை உணரப்பட எழுந்திரு என்று நீ எழுந்து வா. நேசுடைய அழைப்பு, எழுந்து வா. I want to have a fellowship with you. இத்தனை பெரிய ஆண்டவர், 1000 தூதர் இருக்கிறார்கள். ஆனா இவர் சொல்றார், என் தூதரது ஏன் எழுந்து வா, உன்னைத்தான். அவரோடு பேசுங்கள், அவரோடு உறவாடுங்கள். அவர் உங்களுக்கு நல்ல மனவாளனா இருப்பார், தகப்பனா இருப்பார், நண்பனா இருப்பார், மேய்ப்பரா இருப்பார், நல்ல தாயா இருப்பார், எல்லாற்றையும் எல்லாமா இருப்பார். அரைஸ், அவர் சொல்லப்பட்ட வார்த்தை அவருடைய நித்திய வீட்டுக்கு அழைக்கிறார். இது மரணம் அல்ல, என்றென்றும் சதா காலங்களும். எனவே தேவன் சொன்னார், என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள். இட்ஸ் a high place, heavenly place, and holy place, and highest place. heavenly place, பரலோக வீடு அது. and eternal place, நித்தியமான வீடு. அந்த வீட்டுல யாரும் வகை பண்ண முடியாது. eternal high place, இந்த உலகத்துல உயர்ந்த இடம் அதுதான். high place, eternal place is a healthy place, ஆரோக்கியமான இடம். அங்கே வியாதி இல்லை. எழுந்து வா, என் வீட்டுக்கு எழுந்து வா, நாம் போவோம். நாளிலே என்னை கேட்டுக்கொண்டு வந்து தேவ பிள்ளையே, நீங்க எந்த நாளுக்குன்னு தெரியல, ஒரு ஏழ்மை இருக்கலாம், வறுமை இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி கவனியுங்கள். அடிக்கடி ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படும். அப்படி இருந்தும் எல்லாமே இல்லை, ஆனால் ஜெபித்தான். எல்லாம் இல்லை. பவுலும் சீலாவும் இரவு கைகளிலே கால்களிலே அங்கே சங்கிலிகள். அப்படி இருந்தும் அது எப்படி நெருப்புவாகிற பூமி, அப்படி இருந்தும் ஆலயத்தில் இருந்தாள். எல்லாம் இழந்து போனான் யோபு. அப்படி இருந்தும் என் கர்த்தரை ஆராதித்தான். என்னை கேட்டுக்கொண்டு பிள்ளையே, உங்கள் தோல்வி விட்டு எழுந்து வாருங்கள். உடைய அந்த இதான் உலகம், இதான் வாழ்க்கை, அதனுடன் எழுந்து வாங்க. கர்த்தர் உங்களை பிரகாசிப்பிப்பார். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த சுகபோகமான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். லக்ஸூரியஸ் அண்ட் கம்ஃபர்ட் ஜோன். நீர் எதிர்பார்க்க விடுமுறை என்று சொல்கிற வார்த்தை ரட்சிப்புக்காக, ஃபார் சால்வேஷன், ஃபார் செப்பரேஷன், ஃபார் சர்வீஸ், ஃபார் சாங்டிஃபிகேஷன். எல்லாவற்றுக்கு மேலாக உம்மோடு உறவாட, நித்தியத்தில் உம்மோடு இருக்க அழைக்கிற, எழுந்து வா என்று நினைக்கிறீரே. அந்த சத்தம் கேட்டு நேசரோடு வாழ, என் நேசர் இயேசுமே சார்ந்து துன்ப வனாந்தரத்தில் இந்த நாள் வாழ்வடைய உங்களுடைய வீட்டுக்கு நாங்கள் எப்போது வர ஆயத்தமாக இறக்கம் செய்யும். மீகாவில் சொன்னீரை, எழுந்திருங்கள், இது நீங்கள் இழைப்பார் இடம் அல்ல. அந்த இது நாங்கள் இழைப்பார் இடம் அல்லையா. கொஞ்ச காலம் இருக்க போகிறோம். எங்கள் எண்ணம் நோக்கம் எல்லாமே நீரா இருக்கட்டும். எண்ணம் எல்லாம், ஏக்கம் எல்லாம், எங்கள் உணர்வெல்லாம் நீரா இருக்கட்டும். அன்பின் கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர் எந்த நேரம் இருக்கிறார்கள் அதிலிருந்து அவர் எழுந்து வந்து, தூசியை விட்டு எழுந்து, பாவத்தை விட்டு எழுந்து, அசுத்தத்தை விட்டு எழுந்து,
அஞ்ஞானத்தை விட்டு எழுந்து சாலமோன் தாவீது சொன்னது போல வெள்ளியும் பொண்ணை விட்டு எழுந்து என்னுடைய ஊழியத்தை செய்ய, தேவனுக்கு என்று பணி செய்ய, என்னுடைய வீட்டுக்கு என்று தன்னை ஆயத்தப்படுத்த அனைவரை ஆயத்தமாக்க உதவி செய்யும். அன்பன் கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். நிச்சயம் எங்களுடைய யூடியூப்ல இருக்கிறது, பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜிபியுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 044-4318-3330. எங்கள் மின்னஞ்சல் stephen.opendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.